ஜனவரி 14, 2022 கேரள மாநிலம் விழிஞ்சம் பக்கத்தில் இருக்கிற முள்ளூர் அப்படிங்கிற பகுதியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு இரவு சுமார் 8:30 மணி அளவில் ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. சார், எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்க வீடு பூட்டி இருக்குது, ஆனால் அவங்களுடைய வீட்டு அட்டாளி இருக்குது இல்லையா, அந்த அட்டாளியிலேருந்து ரத்தம் சொட்டுதுங்க சார், கொஞ்சம் உடனடியாக வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷயத்தை கேட்ட உடனே போலீசார் உடனடியாக அங்க விரைந்து போறாங்க. முள்ளூர் கிராமத்தில் இருந்த ஒரு ஒதுக்குப்புறமான வீடு அது. போலீசார் அங்க போகும்போதே அங்க ஒரு சின்னதாக ஒரு கூட்டமும் கூடியிருந்தது. அந்த வீட்டுக்குள்ள போனவங்க கிட்ட ஒரு வயதான அம்மா ஓடி வராங்க. சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேங்க சார், என்னுடைய வீடு தான், நான் இதை வாடகைக்கு விட்டுருந்தேன். ஒரு வயசான அம்மாவும் அவங்க மகனும் குடியிருந்தாங்க சார். இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்தே பார்க்குறேன் வீடு பூட்டி இருக்குதுங்க சார். என்கிட்ட வெளியூர் போறேன் பிடிக்கிறேன்னா ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ நைட்டு நான் இந்த பக்கம் வந்தேங்க சார், எல்லாம் சுற்றி வர பார்க்கலாம் ஒரு பார்வை அப்படின்னு வந்தபோது தான் வீட்டை ஒட்டி இருக்கிற அந்த சாலை அட்டாளி இருக்குது இல்லைங்களா, அந்த அட்டாளியிலேருந்து என் மேலே ஏதோ சொட்டுற மாதிரி இருந்தது. அதை தொட்டு பார்த்தா ரத்தம் சார். அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்புறம் தான் கீழே பார்க்குறேன், கீழே ஃபுல்லாக ரத்தம் சொட்டி கிடந்தது. அதனால தான் உங்களுக்கு உடனடியாக நான் ஃபோன் பண்ணேங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போலீஸ்காரங்களை வீட்டை சுற்றி சைடில் அழைச்சிட்டு போய் அந்த சைடில் தாழ்வாரம் இறக்கப்பட்டிருந்தது. அந்த தாழ்வாரம் இறக்கப்பட்ட அந்த ஷெட்டு போன்ற பகுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள சில சாமானங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த அட்டாளிக்கு கீழே, நேர் கீழே போலீசாரிடம் அந்த அம்மா கையை நீட்டி காட்டுறாங்க, பாருங்க சார் அப்படின்னு. அங்க பார்த்த போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கீழே வந்து ரத்தம் சொட்டி அந்த சைடெல்லாம் காய்ந்து போய் கிடந்தது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பே இங்க ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசார் கருதுறாங்க. உடனடியாக அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு போலீசார் அந்த வீட்டையும் வீட்டை சுற்றி இருக்கிற பகுதி முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. போலீசாருடைய விசாரணையில அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன சொல்றாங்க, இங்க வந்து 50 வயது மதிக்கத்தக்க ரஃபீகா பீவிங்கிற அம்மா குடியிருந்தாங்க சார். அவங்க கூட அவங்களுடைய 27 வயதான திருமணம் ஆகாத பையன் ஷஃபீக்கு குடியிருந்தாங்க சார். இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே போலீசார் என்ன பண்றாங்க, ஒரு ஏணி வச்சு மேல அட்டாளி மேல ஏறி பார்க்கறாங்க. அங்க ஏறி பார்த்தபோது போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பயங்கரமான ஒரு ரத்த வெள்ளத்துல தலை முகமெல்லாம் சிதைந்த நிலையில ஒரு மூத்த வயது பெண்மணியுடைய உடல் கிடக்கிறத பார்க்கறாங்க. உடனடியாக கான்ஸ்டபிள், சார் இங்க அந்த அம்மாவோட பாடி கிடக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. அப்பொழுதுதான் போலீஸ்காரங்க, ஏமா அந்த அம்மாவோட பையன் தான் கொண்டு போட்டு போயிருப்பானா அப்படின்னு சொன்னபோது அந்த அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. சார், நான் குடி வச்சேன்லங்க சார், அந்த வீட்டில் இருந்தாங்களா அந்த அம்மாவுடைய மகன் ஷஃபீக்கு கூட அவனுடைய நண்பன் ஒருத்தன் அல் அமீன் சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு 26-27 வயசு இருக்கும் சார், அவனும் கூடவே தான் இருப்பான். ஊருக்குள்ள அரசல் புரசலா இந்த அல் அமீனுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு தப்பான உறவு, ஒரு கனெக்ஷன் இருக்கிறதாக பேசிக்கிறாங்க சார். ஆனா எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க சார் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்றாங்க. அதே போல போலீசார் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சிலரை விசாரித்த போது, ஆமாங்க சார், அந்த அம்மாவுக்கும் அவங்க பையனுடைய நண்பன் இருக்காங்க அல் அமீன், அந்த அவனுக்கும் தவறான உறவு இருந்தது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க சார். எந்நேரமும் 3 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த அம்மாவுடைய பையன் வெளியில போயிட்டானா கூட அந்த இன்னொருத்தன் இருக்கிறான்ல அவன் ஃப்ரெண்டு, அவன் வந்து இந்த அம்மாவோடவே தான் தங்கி இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே, இவனுங்க 2 பேரும் திட்டமிட்டு அந்த அம்மாவை கொன்னுட்டானுங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் உடனடியாக அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ், லாரி, காரு, டாக்ஸின்னு ஒரு வாகனத்தை விடாம செக் பண்ண சொல்றாங்க போலீஸ்காரங்க. அதே சமயத்துல இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட வாடகைக்கு குடியிருந்தாங்கல்ல இந்த ரஃபீகா பீவி, அவங்களுடைய போன் நம்பர் கேட்கறாங்க. அதற்கு அந்த அம்மா இருந்துகிட்டு, சார் அந்த அம்மாவோட பையனோட போன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய போன் நம்பரை கொடுக்கறாங்க ஹவுஸ் ஓனர் அம்மா. அந்த போன் நம்பரை உடனடியாக போலீசார் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீசார் ட்ராக் செய்த போது அவங்களுடைய போன் முள்ளூருக்கு வெளியே இருப்பது தெரிய வருது. உடனடியாக அந்த டவர் எங்க அப்படின்னு அந்த லொகேஷனை பிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அது வந்து வெளியூர் போற ஒரு ஸ்டேட் ஹைவே அப்படின்னு தெரியுது. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அந்த பகுதியில் அந்த சாலையிலேயே செக் போஸ்ட் போட்டு போலீசார் வருகிற லாரி, பஸ், கார்னு எல்லாத்தையும் நிறுத்தி செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இரவு சுமார்
11 மணி இருக்கும். அந்த சமயத்தில் போலீஸாருக்கு ஃபோன் ஒன்று வருது. அது என்னன்னா, சார் முள்ளூர்ல இருந்து பாலக்காடு போற பஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க சார், அதனால சந்தேகப்பட்டு நாங்க பஸ்ஸை நிறுத்தி இருக்கிறோங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனடியாக இந்த போலீஸார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தபோது அந்த ஓம்னி பஸ்ல ஷஃபீக்கும் அவனுடைய நண்பனான அல் அமீனும் இருக்கிறாங்க. அவனுங்களை பார்த்த உடனே போலீஸார் அவனுங்களை பாஞ்சு போய் பிடிக்கிறாங்க. அவனுங்களை பிடித்த பிறகுதான் போலீஸாருக்கு அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவனுங்க 2 பேரும் இந்த பக்கம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இந்த பக்கம் ஷஃபீக்குடைய அம்மா ரஃபீகா பீவி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறாங்க. இது என்னடா புதுக்கதையா இருக்குது அப்படின்ட்டு போலீஸாரே அதிர்ந்து போறாங்க. ரஃபீகா பீவி இங்க இருக்கிறாங்கன்னா அங்க வீட்டுல கொல்லப்பட்டு கிடப்பது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக இந்த 3 பேரையும் பிடிச்சி வண்டியில் ஏற்றிக்கிட்டு நேரா வண்டியை வீட்டுக்கு விடுறாங்க. அங்க போய் பார்த்து போலீஸார் அந்த பாடியை கீழே இறக்குறாங்க. முகம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில இருந்த அந்த உடலை யாராலையுமே அடையாளம் காண முடியவில்லை. அதனால போலீஸார் இந்த 3 பேரையுமே டின்னு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 3 பேரையும் போலீஸார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தனித்தனியாக வச்சு நல்ல ஸ்க்ரூ ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. போலீஸார் கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு 3 பேர்த்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம ரஃபீகா பீவி தான் முதல்ல உடஞ்சு போறா. அவ சொல்றா, சார் அது பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற சாந்தா குமாரி அம்மா தான் சார் அது அப்படின்னு சொல்லி ரஃபீகா சொல்றா. உடனடியாக அந்த சாந்தா குமாரி யாரு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக போலீஸார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற வீடு தான் சாந்தா குமாரியுடைய வீடு. அவங்க கணவர் இறந்து விட்ட நிலையில அவங்க தனியாக தான் அந்த வீட்டில் வசிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகன், அவர் வெளியூர்ல வேலையில இருந்திருக்கிறாரு. அதனால இவங்க தங்களுடைய தோட்டத்துக்குள்ள தனியாக ஒரு வீட்டை கட்டி அங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தோட்டத்துல ஒரு பகுதியிலேயே அவங்களுடைய கணவருடைய சமாதியும் இருந்திருக்குது. அதனால ரெகுலராக அந்த சமாதிக்கு அந்த அம்மா வந்து அந்த சமாதியில அவங்க அஞ்சலி செலுத்துவது வழக்கம் சொல்றாங்க. இதுல என்னன்னா, சாந்தகுமாரி அம்மா வந்து கொஞ்சம் வசதியான அம்மா. அவங்களுக்கு 71 வயது ஆகுது. அப்பையும் கூட தவறாம தினமும் அவங்க குளிச்சு கிழிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உடல் முழுக்க நகையை போட்டுக்கிட்டு தான் வெளியில வருவாங்களாம். எப்போதுமே அவங்க நிறைய நகை அணிவது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ரஃபீகா கோஷ்டிக்கு கண்ணை உறுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் இந்த ரஃபீகா சொன்ன கதையை கேட்டா உண்மையிலேயே நமக்கே தலை சுத்திரும் நண்பர்களே. இந்த ரஃபீகா என்ன சொல்றா, நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு வந்து நாங்க வேவு பார்த்தோம். ஒவ்வொரு பகுதியாக இந்த மாதிரி வயதானவங்க யாராவது தனியாக குடியிருக்கிறாங்களா, வசதியானவங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அப்படியே விசாரிச்சுக்கிட்டே வந்தோங்க சார். அப்படி நாங்க பார்த்தபோது தான் இந்த சாந்தகுமாரி அம்மா எங்க கண்ணில் பட்டாங்க. வயதானவங்க, வசதியானவங்க, எந்நேரமும் நகையை அணிந்து கொள்கிற பழக்கமும் இருக்குது. தனியாக தங்களுடைய தோட்டத்துக்குள்ளேயும் வாழ்றாங்க. இது நமக்கு பெர்ஃபெக்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த சாந்தகுமாரி அம்மாவை எப்படி மடக்குவது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க சார். அந்த திட்டத்தின்படி தான் நாங்க வந்து சாந்தகுமாரி அம்மாவுடைய தோட்டத்திற்கு பக்கத்து தோட்டத்தில் இருந்த இந்த வீட்டுக்கு நாங்க வாடகைக்கே வந்தோம் அப்படின்னு சொல்றா. சாந்தகுமாரி அம்மாவை ஏமாத்தி திருடுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கே வந்தோம் அப்படின்னு ரஃபீகா பீவி சொன்னதை கேட்டு அங்க இருந்த போலீஸாரே ஆடி போயிட்டாங்க. அப்படித்தான் ரஃபீகாவும் அவருடைய மகனும் அங்க வந்து வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்தவங்க மெல்ல மெல்ல பக்கத்து தோட்டத்தில் குடியிருந்த சாந்தகுமாரி அம்மாவோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிறாங்க. சாந்தகுமாரி அம்மாவுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது, வெளியில் போனால் சாமானை வாங்கி கொண்டாந்து கொடுக்கறதுன்னு ஆரம்பித்து ரஃபீகா பிறகு ரொம்பவுமே நெருக்கமாயிடுறாங்க. சாந்தகுமாரி அம்மாவுக்கு நல்ல நெருக்கமான பிறகு அவங்களுடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாகறாங்க. அதனால ரஃபீகா வீட்டுக்கு அவ்வப்போது வந்துட்டு போறத கூட வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாங்க சாந்தகுமாரி அம்மா. அப்படித்தான் அன்றைக்கும் ஜனவரி 14, 2022 அன்றைக்கு அவங்க திட்டமிட்டபடி சாந்தகுமாரி அம்மாவை தங்க வீட்டுக்கு வரவழைச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா தோட்டத்துக்கு போய் பேச்சு கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயமாக வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அழைச்சிருக்கிறாங்க இந்த ரஃபீகா.
அவங்க கூட எப்போதும் போறது வழக்கம் தானே, அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு வருவாங்க. அதனால அதே பழக்கத்துக்கு சாந்தகுமாரி அம்மாவும் ரஃபீகா கூடவே வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. அப்படியே நடந்து பக்கத்தோட்டத்துக்குள்ள வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க சாந்தகுமாரி அம்மா. வீட்டு கதவை திறந்து விட்டு சாந்தகுமாரி அம்மா உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுதான் மாயம். உள்ளுக்குள்ள அந்த கதவுக்கு இருபுறமும் மறைஞ்சிருந்த அந்த ஷஃபீக்கும் அல்லமீனும் சாந்தகுமாரி அம்மா மேல பாஞ்சு அவனுங்க சாந்தகுமாரி அம்மாவை கீழே தள்ளி அமுக்கி இருக்கிறானுங்க. உடனடியாக பின்னாடியே வேகமாக உள்ள வந்த ரஃபீகா பீவி அங்க அவங்க ஏற்கனவே வச்சிருந்த ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து சாந்தகுமாரி அம்மாவுடைய தலையிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டிருக்கா. அந்த ஒரு அடியிலேயே அந்த அம்மா மூர்ச்சையாகி கீழே விழுந்திருக்கிறாங்க. இது பத்தாது, எங்க இந்த அம்மா பொழைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அல்லமீன் இருக்கான் இல்லையா, இந்த 51 வயதான ரஃபீகா பீவியுடைய 27 வயது கள்ள காதலன், அவன் உடனே சுத்தியில அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கி இந்த சாந்தகுமாரி அம்மா மண்டையிலேயே மறுபடியும் போட்டிருக்கான். தலை முழுக்க சிதைந்து போயிருக்குது, அடையாளமே தெரியாத அளவுக்கு சிதைந்து போயிருக்குது. சாந்தகுமாரி அம்மா போட்டிருந்த அத்தனை நகையையும் எடுத்து பேக் பண்ணிக்கிறாங்க தங்களுடைய பேக்ல. அதற்கு பிறகு சாந்தகுமாரி அம்மாவுடைய உடலை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்த சைடு கதவை, அந்த ரூம்ல இருந்து சைடில் ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை திறந்தா அந்த சைடில் இருக்கிற அந்த ஷெட்டுக்கு போக முடியும். அந்த ஷெட்டு வந்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் போட்ட ஷெட்டு. அந்த ஷெட்டில் கொண்டுட்டு போய் அந்த ஷெட்டில் அட்டாளி இருந்திருக்குது, மேலே பழைய சாமானத்தெல்லாம் போட்டு வைக்கிற அட்டாளி. அந்த அட்டாளி மேல சாந்தகுமாரி அம்மாவுடைய உடலை போட்டுட்டு அதற்கு பிறகு திரும்பி வந்து கதவையெல்லாம் சாத்திட்டு தங்களுடைய பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்களாம். நேராக ஓடி போய் பாலக்காடு போற ஓம்னி பஸ்ல ஏறி உட்கார்ந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பொழுதுதான் போலீசார் அவங்கள கையுங்களவமாக பிடிச்சிருக்கிறாங்க. இதுல இந்த ரஃபீகா பீவி இன்னொரு டீட்டெயில சொன்னா பாருங்க, அதை கேட்டு போலீசார் இன்னுமே ஆடி போயிட்டாங்க. அவ என்ன சொல்லி இருக்கிறா, இந்த அம்மாவை கொல்றது அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம், அந்த அம்மாவை கொல்றதுன்னு பிளான் பண்ணி தானே இங்க வீடே எடுத்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் போக எப்ப கொல்றதுன்னு கூட முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு சரியாக 3 வாரங்களுக்கு முன்பே இவங்க வீட்டில் இருந்த சாமானத்தை பூரா வண்டி ஏற்றி இவங்க வெளியூருக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த அம்மா சொல்லி இருக்குது. இத்தனைக்கும் அங்கேயே பக்கத்திலேயே குடியிருந்த அந்த ஹவுஸ் ஓனருக்கு கூட இவங்க சாமானத்தை எடுத்துக்கிட்டு போனது தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒரு வயதானவங்க யாரு தனியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிச்சு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே குடி போய் நடிச்சு நண்பர்களாகி அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கொன்னு நகையெல்லாம் இவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு முள்ளூர் மட்டுமல்ல கேரளாவே ஆடி போயிருச்சு நண்பர்களே. இதைவிட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, போலீசார் விசாரணையின் போது இந்த ரஃபீகா பீவி இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறா. அது என்ன அப்படின்னா, இவர்களுக்கு இது முதல் கொலை அல்ல அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே திருவாண்டம் பக்கத்தில் இருக்கிற கோவலம் இருக்குது இல்லையா, அங்க வந்து குடியிருந்திருக்கிறாங்க. அங்க இதே போல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியிருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு வீட்டுல குடியிருந்து வந்த ஒரு 14 வயது சிறுமிய யாரோ தலையில் அடிச்சு கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த வழக்கிலையும் இவங்க 3 பேரின் மீதும் சந்தேகம் இருந்து போலீசார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அப்புறம் பெயில்ல வெளியில வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரின் மீதும் அந்த சிறுமியை கொன்ன வழக்கும் இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத இவ ரஃபீகா பீவி வெக்கமே இல்லாம ஒத்துக்கிறா. இந்த வழக்குல இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீசார் கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்தினாங்க. மே 21, 2024 கேரளாவுடைய நெய்யாட்டிங்கரா அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்ல இவங்களுடைய வழக்கு விசாரணை முடிந்து அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாந்தகுமாரி அம்மாவை ஈவு இரக்கமின்றி பயங்கரமாக கொலை செய்த ரஃபீகா பீவி மற்றும் அவளுடைய மகனான ஷஃபீக் மற்றும் ரஃபீகா பீவியுடைய கள்ள காதலனான அல் அமீன் ஆகிய 3 பேருக்குமே மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது. இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே ஒரு தாயும் மகனும் ஒரே வழக்கில் மரண தண்டனை அடைஞ்சிருப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. இந்த வழக்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.